ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2021 மார்ச் மாதம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. என்ன தான் போன மாதம் ஸ்டாக் மார்க்கெட்டை வாலட்டலாக இருந்தாலும் நல்லபடியாக முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா போன வருஷம்லாம் ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டே 10 to 15% நெகட்டிவில் இருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் எவ்வளவோ பரவாயில்ல. இந்த வீடியோவில் போன மாதத்தில் முக்கியமான விஷயம்லாம் என்னென்ன நடந்துச்சு, இப்போதைய மார்க்கெட் கண்டிஷன் என்ன, ஏப்ரல் மாதத்தில் எப்படிலாம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம், அப்புறம் ஆர்கேஜிஎல் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனி எப்படி யூஎஸ் மீடியா ஸ்டாக்ஸையும் பேங்க் ஸ்டாக்ஸையும் அஃபெக்ட் பண்ணிச்சு, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் பேர் கார்த்தி, வெல்கம் டு துட்டு மணி மணி. மார்ச் மாதம் ஓவரால் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தா, டவ் ஜோன்ஸ் மட்டும் 6.62% பாசிட்டிவ்லையும், S&P 500 4.24%லையும், நாஸ்டாக் 0.41%லையும், ரசல் 2000 0.88%லையும் பாசிட்டிவில் இருந்திருக்காங்க. நம்ம சிங்கிள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இண்டெக்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே நல்லா ப்ராஃபிட்டில் இருந்திருப்போம். அதுவும் என்னோட 401k அக்கௌண்ட்லாம் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஹோப்ஃபுல்லி என்னோட 401k வீடியோவும் ஹவு டு இன்வெஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் $1000 வீடியோவும் முன்னாடியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா அந்த லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். சரி, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் என்னெல்லாம் நடந்துச்சு. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் சார்ட் இப்படி தான் இருந்துச்சு. நாஸ்டாக்லாம் நெகட்டிவ் 2.8%லையும், டவ் ஜோன்ஸும் S&P 500 ஒரு பாசிட்டிவில் இருந்தாங்க. மார்ச் முடியும் போது இப்படி தான் இருந்தாங்க. ஃபஸ்ட் வீக்லாம் எதிர்பார்க்கவே இல்லை மார்ச் மாதம் பாசிட்டிவில் முடியும்ன்ட்டு. ஒரு வழியாக எப்படியோ பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. மார்ச் மாதம் ஃபுல்லாகவே ஒரு நாள் ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகும், ஒரு நாள் கீழே போகும், ரொம்ப வாலட்டிலாக தான் இருந்துச்சு. இதுக்கு காரணம்னா நம்ம முன்னாடி மார்க்கெட் செல் ஆஃப்ன்ற வீடியோஸ்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க மேலே இருக்க பேனரை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் கண்டிப்பாக பாருங்கள். குவிக்காக சொல்லணும்னா பாண்ட் ஈல்ட் இன்க்ரீஸ் ஆகிறதும், இன்ஃப்ளேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதும், ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்கன்ற எதிர்பார்ப்பும் ஸ்டாக் மார்க்கெட்டில் க்ரோத் ஸ்டாக்ஸை நிறையாவே அஃபெக்ட் பண்ணுச்சு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசினால வேறு என்னெல்லாம் ஃபஸ்ட் வீக் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். சில கம்பெனிஸ்லாம் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. முக்கியமாக ஜூம் கம்யூனிகேஷன்ஸ் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜூம் பற்றி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், யூஸும் பண்ணியிருப்போம். ஆன்லைனில் வீடியோ கான்ஃபரன்சிங் கம்பெனி. இந்த கம்பெனி அவங்க ஏர்னிங்ஸையும் ரெவன்யூவும் நல்லாவே பீட் பண்ணாங்க. அவங்களோட கிட்டத்தட்ட 3 மாதத்தோட ரெவன்யூ வந்து $882 மில்லியன் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க அடுத்த 1 இயர்லேயே $3.76 பில்லியன் ரெவன்யூலாம் ஜென்ரேட் பண்ணிட்டு எதிர்பார்க்குறாங்க. 40% க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு இதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே 11%லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் $409 கிட்டத்தட்ட $372 கீழே போயிடுச்சு. அதாவது 9% ஒரே நாளில் ட்ராப் ஆயிடுச்சு. அதுலேருந்து இன்னமும் அந்த ஸ்டாக் வந்து ரெக்கவர் ஆகலை. மார்ச் மாதம் ஃபுல்லாக நெகட்டிவில் தான் இருந்திருக்கு. அடுத்தது டார்கெட்டும் கோல்ஸும் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஏர்னிங்ஸை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்த மாதிரி இந்த 2 கம்பெனியும் ஏர்னிங்ஸை நல்லாவே பீட் பண்ணாங்க. அதுவும் போன வருஷம் ஹாலிடே சேல்ஸ்லாம் இந்த 2 கம்பெனிக்கும் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சமாக தான் மூவ் ஆச்சு. ஆனால் மார்ச் முடிகிறதுக்குள்ளே இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்லாவே ரெக்கவர் ஆகி பாசிட்டிவில் இருக்குது. செகண்ட் வீக் அவ்வளோவா எந்த மேஜரான நியூஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் வீக் மார்க்கெட்டே டவுனாக இருந்தனால செகண்ட் வீக் அதோட மார்க்கெட் ரெக்கவரியாக தான் இருந்துச்சு. சரி, தேர்ட் வீக்கும் ஃபோர்த் வீக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த 2 வாரத்தில் தான் நடந்துச்சு. எனக்குமே ஒரு புது லேர்னிங்காக தான் இருந்துச்சு. நாம் இப்போ பார்க்க போகிறது ஆர்கேஜிஎஸ் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி தான். இது ஒரு ஃபேமிலியோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. இதோட ஓனர் வந்து பில் ஹுவாங். இவர் கொஞ்சம் கேடியான ஆள் தான். ஏன்னா 2012 இன்சைடர் ட்ரேடிங் பண்ணாருன்ட்டு ஒரு $44 மில்லியன் ஃபைன் கட்டியிருக்காரு. ஒரு சைனீஸ் பேங்க் ஸ்டாக்கை மேனிப்புலேட் பண்ணாருன்ட்டு இவ்வளோ மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இவரும் அதை ஒத்துக்கிட்டு $44 மில்லியன் ஃபைன் கட்டி வெளியே வந்துட்டார். இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த ஆர்கேஜிஎஸ் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை ஆரம்பிக்கிறார். அந்த கம்பெனியை ஆரம்பித்ததுக்கப்புறமா வேர்ல்டில் இருக்க நிறைய பேங்க்ஸ் மூலமாக யூஎஸ் கம்பெனி ஸ்டாக்ஸை வாங்குறாரு. இந்த பேங்க்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா யூஎஸில் கோல்ட்மன் சாக்ஸும் மார்கன் ஸ்டான்லியும் இருக்காங்க. சுவிட்சர்லாண்டில் கிரெடிட் சூஸ்ன்ற பேங்க்கும், ஜப்பானில் நொமோரோன்ற பேங்க் மூலமாக இவர் யூஎஸ் கம்பெனி ஸ்டாக்ஸை வாங்குறாரு. இந்த ஸ்டாக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தா வயகான் சிபிஎஸும், டிஸ்கவரி, பைடுலாம் சில மேஜரான இவர் வாங்கின ஸ்டாக்ஸ். அந்த ஸ்டாக்ஸோட ஷேர்ஸ் எல்லாம் இவர் காசில் வாங்காமல் பேங்க் கிட்ட மார்ஜின் மூலமாக பேங்க்குக்கிட்டே கடன் வாங்கி பேங்க் மூலமாக இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறாரு. இப்போ நாம்பலாம் பேங்க்கில் கடன் வாங்கலாம், எப்படி கொலாட்ரல் வச்சு வாங்குவோமோ அதே மாதிரி இவரும் கொலாட்ரல் வச்சுட்டு மார்ஜின் மூலமாக இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. ஆனால் வயகாம் சிபிஎஸ் ஸ்டாக் மார்ச் 22 நல்லா கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. இதனால ஆர்கேஜிஎஸ் கேபிட்டலுக்கு நிறைய லாஸும் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட $20 to $35 பில்லியன் கிட்ட லாஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனிஸ்லாம் பேங்க் மூலமாக வாங்கினதுனால பேங்க்கும் இதில் மாட்டிக்கிட்டாங்க. பேங்க் வந்து இந்த ஆர்கேஜிஎஸ் கேபிட்டல் மார்ஜின் மூலமாக தான் வாங்கினதுனால கோல்ட்மன் சாக்ஸும் மார்கன் ஸ்டான்லியும் சீக்கிரமாக அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்று லாஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கிரெடிட் சூஸும் ஜப்பானில் இருக்க நொமோரோ கம்பெனியும்
கொஞ்சம் டிலே பண்ணி விற்றனால ஒரு கிட்டத்தட்ட $2 to $4 பில்லியன் அவங்க லாஸ் ஆனாங்க. இந்த ஆர்கேஜிஎஸ் கம்பெனியோட மார்ஜின் கால்ஸ்லாம் ட்ரிகர் ஆனதுனால அவங்களோட கொலாட்ரலாம் விற்று கிட்டத்தட்ட $20 to $35 பில்லியன் வரைக்கும் செட்டில் பண்ணுற மாதிரி நிலைமையாயிருச்சு. சரி, நீங்கள் யோசிக்கலாம், இந்த ஆர்கேஜிஎஸ் லாஸ் ஆனால் நம்மளுக்கு என்ன? ஸ்டாக் மார்க்கெட்டில் மேலே போகிறதும் கீழே போகிறதும் சகஜம் தானே, நம்மளுக்கு இது எப்படி அஃபெக்ட் ஆகும்ன்ட்டு யோசிக்கலாம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த ஆர்கேஜிஎஸ் கம்பெனி இந்த வயகாம் சிபிஎஸ்லையோ இல்லை டிஸ்கவரிலையோ பைடிலையோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு பப்ளிக்கும் தெரியல, கவர்மெண்ட்டுக்கும் தெரியல. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து SEC கிட்ட உங்களோட மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸை ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த கம்பெனிஸ் எல்லாம் இவங்களோட மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸாக இந்த பேங்க்ஸை தான் காமிச்சாங்களே ஒழிய பின்னாடி இருக்கிற ஆர்கேஜிஸை காமிக்கவே இல்லை. அதுவும் இந்த பெட்டெல்லாம் 8:1 20:1 ரொம்ப கிரேசியான ட்ரேடிங் பெட்ஸாக இருந்துச்சு. ஸ்டாக் கொஞ்சம் கீழே போனால் நிறைய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இந்த பெட்ஸை பற்றி பேங்க் வந்து அவ்வளோவா பெருசாக கண்டுக்கல. அவங்களுக்கு எவ்ரி மந்த் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வந்துட்டு இருக்குது. பில் ஹேங் ரொம்ப பணக்காரராக இருக்கிறதுனால அவ்வளோ இவங்க கண்டுக்கவே இல்லை. ஸோ இந்த பில் ஹேங்ன்றவர் 100 மில்லியன் ஷேர்ஸ் ஒரு கம்பெனியில் வச்சுருந்துருக்காருன்ட்டு நம்ம பப்ளிக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அவர் யார், அவர் எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவரோட பழைய ஹிஸ்ட்ரி என்னன்ட்டு நம்ம முன்னாடியே பார்த்து அதை புரிஞ்சு நம்ம இந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த 100 மில்லியன் ஷேர்ஸ் இந்த மார்க்கெட்டை மூவ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது பப்ளிக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுவும் இவங்களோட சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 to 50% அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வயகாம் சிபிஎஸோட சார்ட்டும், இது வந்து டிஸ்கவரியோட சார்ட்டும். இதனால் பேங்க் ஸ்டாக்ஸுமே நிறைய அஃபெக்ட் ஆனாங்க. கம்பெனி தப்பு பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போனால் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி பணக்காரங்க ஷார்ட்கட்டில் ட்ரேட் பண்ணுறதுனால எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகுது. என்னோட லேர்னிங் இதில் என்னென்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லா ஸ்டாக்குக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிங்கிள் ஸ்டாக்ஸ் நம்ம எப்போ ஓன் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எல்லாத்தையும் கவனித்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். சரி, 3rd and 4th வீக்கில் வேறு எல்லாம் நடந்துச்சு. முக்கியமாக நைக்கி ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. நைக்கி பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க ஏர்னிங்ஸில் இவங்க ரெவன்யூவை மிஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் ப்ராஃபிட்டை பீட் பண்ணாங்க. இவங்களோட சேல்ஸுமே வந்து 2% இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்களோட ஸ்டோர்ஸ்லாம் இன்னமும் க்ளோஸாக இருக்கனால ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்ட் வந்து அவ்வளோவா நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டோன்னே உங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. $143 இருந்தது, அன்றைக்கி முடிகிறதுக்குள்ளே $137 கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் சூவஸ் கேனாரில் அந்த கண்டெய்னர் ஷிப் பிளாக்காக இருந்தனால இந்த கம்பெனிக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் மார்ச் மாதம் ஃபுல்லாகவே வந்து நைக்கி அதுலேருந்து கீழே தான் போயிட்டு இருந்துச்சு, இன்னமும் ரிகவர் ஆகலை. சரி, அடுத்து கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனும் ஏப்ரல் ஃபோர்காஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போதைக்கு யூஎஸில் கோவிட் வந்து ஒரு மேஜர் த்ரெட்டாக யாரும் யோசிக்கவே இல்லை. முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் அது ஒரு பெரிய ஃபேக்டராகவே இப்போ யாரும் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், ஃபெட் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மியாக தான் வச்சிருப்பேன்ட்டு சொல்லிட்டாங்க. மூணாவது, இந்த க்ரோத் அண்ட் வேல்யூ ஸ்டாக் இருக்கிற காம்படிஷன் இன்னமும் தொடரும் தான் நினைக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் க்ரோத் கொஞ்சம் வேல்யூவோட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். நாலாவது, பிரசிடென்ட் பைடன் வந்து இப்போதைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்லை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதில் நிறைய ஸ்மால் கேப் கம்பெனிஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் கார்ப்பரேட் டேக்ஸும் 28% இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அவ்வளோவா பிடிக்காது. அடுத்த 3 to 4 months இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு டிசிஷன் டாப்பிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அந்த கார்ப்பரேட் டேக்ஸ் எப்படி ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுது இல்லைன்னு பார்க்கலாம். சரி, ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா, நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது 2000லேருந்து 2020 வரைக்கும் 5 வருஷம் நெகட்டிவ்லையும் 16 வருஷம் ஏப்ரல் மாதம் பாசிட்டிவ்லையும் தான் இருக்குது. ஆவரேஜாக பார்த்தா கூட பாசிட்டிவாக 2.23% தான் ஏப்ரல் மாதம் இருந்திருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி 2021லையும் பாசிட்டிவாக இருக்கும் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிங்கிள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை ஸ்டேபிளான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கே தெரியாமல் பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய நடக்குது. அதுக்காக பயந்துக்கிட்டு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்காதிங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிங்கிள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்னு நினச்சிங்கன்னா இண்டெக்ஸ் ETFs தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Until I see you next time, be safe, keep smiling. Thank you.